2 மணி நேரம் இந்த வெயிலுக்குள்ள என்ன வேறு சாக போகிறோம்னு தெரியலை. மீரோடு இருக்கு விடுவாங்க படம் ஷூட் செய்த இடம் உண்டு. வேற எந்த சிறப்பம் ഭയങ്കര ഭക്ഷണം ഉപ്പാണ് ഇവിടെ കഥയൊക്കെ എഴുതാൻ. ഓട്ടോഗ്രാഫിന്റെ പഴയ കഥയുണ്ട്. இங்க டான்ஸ் ஆட போறேன் மாமா. இந்த ஆக்ஷன் எல்லாம் ஏன் செய்யறான்னு நினைக்கிறீங்க மாமா? நீ அந்த பொண்ணை பாத்தியா இல்லையா? வலிக்கிட்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. பஸ் விட்ற மாதிரி இங்கே வந்து இந்த இதில் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தினோம், மற்றது தொழிலுக்கு மீன்பிடிக்க பயன்படுத்தினோம், மற்றது இந்த மாதிரி ஹவுஸ் போட்டுகளுக்கு பயன்படுத்தினோம். கணக்கு படங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் கம்மி பண்ணிக்குவோங்க. கல் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, பண்ட மாற்று கல். அப்போதுலேருந்து இது நகராமே இருக்குது. அதில் பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஏறினா சூப்பராக இருக்கும். இதில் இந்த சாப்பிட நிப்பாட்டின இடம் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்துலேயே வந்து கல் கடை இருக்குது. சித்தப்பு திருப்ப என்ன சித்தப்பு போய் நிற்கிறேன். நாங்கள் இப்போ போகிற இடமா வந்து ரோடுகள் இல்லாமல் போட் மூலியமாக தான் வந்து சர்வீஸ்கள் செய்கிற இடமா வாத்துக்கறி மாவா வேண்டியிருக்கு. அதோடைய அது என்ன போதில் மாவா இப்போ நாங்கள் இதால் தான் போகிறோம். குனி மாமா குனி, நீ குனி நீ குனி. ஆமாம், இதான் மாத்தோட நல்லி. மாத்தோட நல்லி என்ன மாமா? முன்ன நாங்கள் வீட்டை விட்டு போனோன்னு வீட்டை விட்டு கலைச்சிருவாங்க மாமா. நீ செய்த வேலையில் காட்டி இதில் எடுப்பாங்க, இவ்வளோ தட்டுறாங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட ஒரு இடத்தையும் போட மாட்டாங்க. அப்படியே சைடில் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. கல்லுண்டோ? கல்லு தானே இவனுக்கு காட்டக்கூடாது. கண்ணில் நாய்க்குட்டி 2 பேர் வந்து எங்களையே சுற்றி கொண்டு வரணும். தனியாக இருக்கிற போல இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தீவுகளில் தான் இந்த வீடுகள் எல்லாம் இருக்குது. மழை சேட்டா மழை பெய்யுமா சேட்டாண்ட இல்லை இவிட மழை பெய்யாதுன்னு கிட்டி, ஆனால் மழை கொட்டுது. நல்ல அமைதியான ஒரு அழகான இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு விதிமோகன் மாதிரி வசந்த கால நினைவினிலே இவிட வரும் இப்படி வரவே இல்லை. நல்ல வில்லேஜுகள் எல்லா கணக்கு இடங்களில் சொப்பன்ற சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி வீடுகள் இருக்குது தானே, இதுகளுக்கு வந்து ரோடால் வந்து வர இயலாது. போர்டுகள்லாம் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குங்க. ஓ மழை பெய்யுதுடா, நின்று போவோம். ரியல் அட்வென்ச்சரை இன்றைக்கு தான் காட்டி இருக்கிறார். சின்ன கல்லுக்கடை, ஒரு வில்லேஜில் இருக்கிற கல்லுக்கடை என்ன மாதிரி இருக்குன்னு காட்ட போகிறோம். இங்கே தான் இருக்கு. கேரளாவில் இருக்கிற பொறுமாவா ஐயா. கல் எவ்வளோ? 1 லிட்டர் கல் எவ்வளோ? சேட்டன், கேரளாவிலேயே பழைய ஊரோட பேர் அது குட்டமங்கலம். எல்லா மீனா இல்லை இது மாதிரி இதெல்லாம் வந்து விலாஸ். கல்ல நல்லா இருக்குல்ல. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் கேரளாவில் அலப்பியில் இருக்கிறோம், அலப்புலாவில் இருக்கிறோம். கேரளாவில் இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா வந்து பார்த்து கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் போட் ஹவுஸில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டே பண்ணினாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ரெண்டபடியாக அதில் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் வந்து இப்படியான போட் ரைடுகள் போகிறீங்கன்னா வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த போட் ரைடில் போய் பார்க்க போகிறோம். அந்த பெரிய போட்டுக்கு போனாங்கள்லாம் நம்ம சித்தாப்பு போய்க்க அதில் வந்து எல்லா இடம் வந்து கூட்டி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து அது பெரிய போட்டுடைய சின்ன சின்ன சந்துகள், சின்ன சின்ன வில்லேஜுகள். இங்கே வந்து கணக்கு பழமையான வில்லேஜுகள், பழமையான இடங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள வந்து போயிடலான்ட்டோம். நீங்கள் இப்படியான சின்ன சின்ன போட்டுகள் பிடிச்சிங்கன்னா தான் அந்த இடங்களுக்கு வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு போட் ரைட் தான் போக போகிறோம்.
என்ன மாமா ரைட் ப்ளஸ் கல் மீன் கிடைக்கும்ன்றாங்க மாமா அதனால போகிறோம். கேரளா வந்ததுலேருந்து கல்லு நிற்கிறிய நம்ம ஊருக்கு வா மாமா கல் இறைச்சி உனக்கு தாரம் இங்கே லைட்டாக இருக்கு எங்கட ஊரில் இருக்கிற கல்லுக்கு நல்ல திக்கான ஒரு வெள்ளையா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன மாமா நீ எங்கள் ஊருக்கு வா நான் உனக்கு கல் தாரம் ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வர ஸ்ரீலங்கா வரும் நான் உனக்கு பார்க்கறதுக்காக ஸ்ரீலங்கா வரேன். நான் உனக்கு கல் தரும் சரி இந்த இதில் நான் வந்து இன்றைக்கு போட் ரைட் போக போகிறோம் என்ன மாதிரி இருக்குது எங்கெங்கே போகிறோம் என்னெல்லாம் நடக்குதுன்ற தொடர்ந்து பாருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக வந்து சார்ஜ் ஆகாது ஒரு 4 பேருக்கு ஒரு 1000 ரூபா ஒரு 2-3 மணித்தியாளர்கள் வந்து ரைட் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துலாம் போக போகிறோம் அப்படியோ சந்திப்போம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியாவில் இருக்கிற பல விஷயங்கள் நாங்கள் காண்ற விஷயங்கள் புது அனுபவங்களை உங்களோட பயிர்றதுக்கு வந்திருந்த நாங்கள் அப்படியே போவோம் காரை வந்து இதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வலிக்கிடுவோம் கேரளாவின் அழகை காண்பதற்கு ஒரு ஹாய் ஒன்று சொல்லிக்குவோம் ஐயா சேட்டன் ஒரு ஹாய் ஒன்று சொல்லிக்குவோம் சரி இவரை தான் வந்து போட்டரைக்கு கூட்டிக்கொண்டு போகிறார் இப்போ கேரளா வந்து இவரோட தான் வந்து நாங்கள் கேரளாவில் என்னென்ன இடம் பார்க்க கிட்டும் நல்ல വില്ലേജുള്ളിലൊക്കെ പോയി വില്ലേജിനകത്ത് കണ്ട കൃഷി ഇടത്തിനൊക്കെ ഉള്ളിലൂടെയൊക്കെ പോയി திரும்பி வரும் ஸ்லோவாக கழிச்சு நான் ஸ்பீடாக கழிச்சு விளங்கிட்டில்ல புரியிட்டில்ல நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம் கிட்டத்தட்ட விளங்குது உங்களோட கேரளா மொழி கொஞ்சம் குறைச்சி விளங்கி கொள்ளக்கூடிய வேறு இருக்குது ஸ்பீடாக கேட்க தெரியுதில்ல நாங்கள் கேட்குற உங்களுக்கு விளங்குதா புரியுதா கொஞ்சம் விளங்குதா தமிழ் தமிழ் யாழ்ப்பாண தமிழ் இதான் சரி அப்படியோ வந்து போவோம் மேலே ஒரு மேம்பாலத்தில் நாங்கள் இப்படியோ இறங்கி இதால் தான் போக வேண்டியிருக்கு எனக்கு என்ன பயமண்டா வந்து எல்லா இடம் பச்சை பசையிலான் இருக்குது பாம்பு பூச்சிகள் இருக்காது ஒன்று யோசனை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டில் கணக்க போக்குவரத்து இப்போ பஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி வந்து போட்லேயும் வந்து கணக்க ஸ்டேஷனுகள் இருக்கும் போட்டையும் வந்து பயன்படுத்தினோம் இதில் வந்து சின்ன வலைகளில் மீன் பிடிக்கணும் நன்னீர் மீன்பிடி இப்படி தான் வந்து மீன் பிடிக்கணும் குளத்து மீன்கள் வரும் இந்த இல்லை வேணாம் மாமா வேணாம் நெத்தலி மீன் உண்டு மாமா பொரிச்சாது என்ன போகிறேன் இங்கே வருங்க இது வந்து குளத்து மீன் என்ன விரா மீன் விரால் சூடா சூடா மீனோடு இருக்கு ஆகாடு விடுவாமா விடு யாராவது படம் ഷൂട്ട് ചെയ്ത ഇടമുണ്ട് വേറെ എന്ത് സിറപ്പം ഇവർക്ക് ഭയങ്കര വർഷങ്ങൾക്ക് മുമ്പാണ് ഇവിടെ കഥയൊക്കെ എഴുതാൻ ഓട്ടോഗ്രാഫിന്റെ പഴയ കഥയുണ്ടല്ലോ അവിടെ ഓക്കെ ആ റോഡ് നമുക്ക് നേരക്കര ഓക്കെ അവിടെ നടന്ന പഴയ കഥയൊക്കെ ഇങ്ങ வந்து கணக்க படங்கள் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க തമിഴിലെ മലയാളം ഓട്ടോഗ്രാഫ് ഓക്കെ പിന്നെ കഥയൊക്കെ നമ്മുടെ ചിച്ചപ്പനാണ് ആലപ്പുഴ பார்த்துണ്ട് കുരിച്ചത്രം നമ്മുടെ ചിച്ചപ്പനാ കഥ എഴുതിയ ആലപ്പുഴ മാമ്പുട് കുരിച്ചത്രം ஓகே நான் கேட்குற விலங்குதா உங்களுக்கு ഭാര്യയുടെ ചിച്ചപ്പന சரி வர சரி ஆலப்புழாவில் வந்து கணக்க படங்கள் எல்லாமே வந்து எடுத்திருக்கணும் கணக்க எக்கச்சக்க ஷூட்டிங்கள் வந்து எடுத்திருக்கணும்னு சொன்னது இதெல்லாம் வந்து நாங்கள் போக போகிறோம் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இதில் வந்து போட் ஸ்டாண்ட் சின்ன இடங்களுக்கு போகிறோன்னா வந்து போட்டில் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து கோயில் மாமா நீ அந்த பொண்ணை பார்த்தியா இல்லையா இது ஒரு கோயில் உண்டு என்னதில் போக போகிறீங்க நீங்களாம் சொல்லணும் ரெண்டுக்கும் ரேட் ஒன்று தான் சரி இதில் வந்து 2 போட் நிற்கிது இந்த ஒரு போட் நிற்கிது இதுலேயும் வந்து ஓப்பனாக வந்து இதில் போகலாம்னு சொன்னவர் நாங்கள் வந்து இதில் அந்த முன்னுக்கு இருக்குது தானே அதில் வந்து வீடியோஸ் எடுக்கலாம்ட்டு நாங்கள் இந்த போட்லேயே போகிறோம் அதை விட இந்தியாவில் ஹவுஸ் போட் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஹவுஸ் போட்டுகளும் வந்திருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வந்து வேறு ஒரு பகுதி ரைட் இப்படி எல்லா பகுதியிலையும் வந்து ஹவுஸ் போட்டுகள் எல்லாமா இது போயிடலாம் அப்போ நாங்கள் அதில் போயிடலாம் அதில் ப்ரைஸ் கம்மி பண்ணுங்களேன்
ஓகே ஓகே நான் யூடியூபர்ன்றபடியாக வந்து வீடியோ எடுக்கிற கதை நல்ல மனுஷன் ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க 2 മണി നേരം 1000 rupees എന്ന് വിളിച്ചത് இன்னும் கொஞ்சம் குறைப்போம் அதில் போட்டாம் மாமா அதில் 900 900 சரி சரி போய்க்குப்போம் எல்லா இடமும் காட்டு எல்லா இடமும் சுற்றி காட்டுவோம் சரி ஓகே இந்த இதில் வந்து போகமென்று இருந்தது அப்புறம் சொன்னவர் வந்து அந்த மேலே மூடி இருக்கிறபடியாக வந்து சின்ன சின்ன பிரிட்ஜுகளுக்கு உங்களுக்கு கொண்டே காட்டலாது நீங்கள் வீடியோ எடுக்கிற நீங்கள் எடுத்து கட்டாயம் மக்களுக்கு காட்டணும் அதனால் சின்ன சின்ன இடங்களுக்கு கொண்டே காட்டுறேன் இதில் வாங்கோன்னு சொன்னவர் இதில் நான் வந்து போகிறோம் இப்போ ஆனால் 2 மணி நேரம் இந்த வெயிலுக்குள்ளே என்ன மாதிரி சாக போகிறோம்னு தெரியலை நீங்களும் பாருங்கள் குளிர்மையாக இருக்கும் ஆனால் கரையில் இந்த மாதிரி நிழலுக்குலண்டா ஓகே செவ்வளனி மாமா மாமா என்ன மாமா நீ போர் அடிக்குதா உனக்கு எங்கே டான்ஸ் ஆட போகிறேன்னு போகிறேன் மாமா இந்த ஆக்ஷன் எல்லாம் ஏன் செய்கிறான்னு நினைக்கிறீங்க மாமா யாரையும் உசார் பண்ண போகிறாரு அதுக்கு நினைக்கிறேன் மாமா இதில் சின்ன சின்ன ஜெட்டியல் வந்து கணக்க படியல் வந்து கட்டியிருக்கணும் கொஞ்சம் முன்னாடி ரைட் ஒரு ஆள் கடைக்கு போய் நான் படியால் இறங்கும் ரைட்டு இந்த கைதை படிடா மாமா வந்துட்டா நாங்கள் ஏற மாமா ஏறனோடனே போட்டு ஒரு பக்கம் சாயுது மாமா நாங்கள் ஏறின உடனே மழை பெய்கிற மாதிரி இருக்கு நடுவில் மழை பெய்ஞ்சா சூப்பராக தான் இருக்கும் குடை உண்டானோ சேட்டா குடை உண்டானோ ரைட் ஓகே மழை பெஞ்சா ஏதாவது இருக்குது இந்த இதான் வந்து அந்த பொது சேவையில் ஈடுபடுற படகுகள் பஸ் மாதிரி அங்கே அதுலேயும் வந்து ஒரு கண்டக்டர் ஆள் இருக்கிறார் வேறுங்க ஒரு ஊர்களுக்கு வந்து போயிட்டு வரும் இங்கே வேறுங்க இந்த பாத்திரம் எல்லாம் வந்து இங்கால இப்படி தான் வந்து கழுவினோம் இதில் வந்து ஹவுஸ் போட்டுகள் இதெல்லாம் கிடக்கு அந்த வேறுங்க அப்படியே வந்து ஸ்டாண்டில் வந்து இறக்கிட்டு ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு போயிடணும் சரி படகு வந்து வெளிக்கிட்டு அந்த இது போயிட்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்க பஸ் விட்ற மாதிரி இங்கே வந்து இந்த இதில் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தினோம் மற்றது தொழிலுக்கு மீன்பிடிக்க பயன்படுத்தினோம் மற்றது இந்த மாதிரி ஹவுஸ் போட்டுகளுக்கு பயன்படுத்தினோம் முழுமையாகவே இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வாழ்வாதாரமாகவே இந்த நீர்நிலைகள் இந்த தண்ணி இதெல்லாம் காணப்படுது என்ற இதிலே வந்து விவசாயம் செய்யணும் மாமா மேலே பார்க்குறேன் நீ எங்கே பார்க்குறேன்னு தெரியாமல் பார்க்குறாக்கு தான் கண்ணாடி போட வச்சுக்கிறேன் என்ன இங்கே பாருங்க மாமா மேலே பார்க்குறான் அதில் பெரிய ஒரு தண்ணி டேங்க் கொண்டு இருக்கு அதுக்கு மேலே ஏறினா சூப்பராக இருக்கும் ஏறலாம் பெரிய போட்டு மாமா இதில் விதிமோகன் மாதிரி வசந்த கால நினைவினிலே நல்ல ஸ்லோவாக வந்து போய்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு 2 மணியால் ஓட போகிறார் போல இருக்கு அவரை பிடிச்சி இருக்குவார் நல்ல நல்ல வில்லேஜுகள் எல்லா கணக்கு இடங்களில் சொப்பன்ற சொல்லியிருக்கிறார் அதான் நாங்களுமே வந்து ஏறினாங்க இங்கே ஒரு அக்கா வந்து தனிமையில் போட் சர்வீஸ் வந்து போய்கொண்டிருக்கிறார் பாருங்க ஐயா மீன் கிட்டியோ மீன் கிட்டி இதில் வேறு மீன் பிடிச்சு வந்துருக்கிறார் இந்த இதெல்லாம் வந்து பழைய காலத்து வீடுகள் இவன் ஒரு கேமரா வச்சுக்கொண்டு தானும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான் பார்ப்போம் இதில் எடுப்பாங்க இவ்வளோ தட்டுறாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட ஒரு இடத்தையும் போட மாட்டாங்க அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுவாங்க 2 மந்தியாலும் ஒரு இடத்துல 2 ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோவும் இது செய்ய மாட்டாங்க வித்தியாசமான வள்ளங்கள் எல்லாம் கிடக்கு வேணுங்க எல்லாம் வரும் டிக்டாக்ல இன்ஸ்டால எல்லாம் தெரிவிக்கும் பாருங்க கொஞ்ச நாள்ல
அந்த அதில் வந்து உடுப்பு துவைக்கணும் பாருங்க. எல்லா வாழ்வாதாரம் சரி, வீட்டு தேவை சரி, எல்லாத்துக்கும் இந்த நீர்நிலை உண்மையிலேயே உதவுது. இதான் அந்த பஸ் ஸ்டேஷன் மாதிரி படகு ஸ்டேஷனுகள் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. இதில் ஒரு ஸ்டாப்பிங்லேயும் வந்து நிப்பாட்டிட்டு தான் போவோம். நாங்கள் இப்போ போகிற இடமா வந்து ஒவ்வொரு இப்போ ரோடுகள் இல்லாமல் போட் மூலியமாக தான் வந்து சர்வீஸ்கள் செய்கிற இடமா. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு போட் இருக்குமா. பைக்கு ஒரு ஆள் வீட்டில் எப்படி பைக் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆள் வீட்டில் சின்ன போட்டுகள் இருந்து அனுப்பாட்டி வச்சுக்கணும். சின்ன போட்டுகள் அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்வினோமா. நல்லா இருக்குது. நாங்கள் அந்த பெரிய போட்டில் போய் இருந்து அனுபவித்ததை விட இப்படியான ஒரு சின்ன கோஸ்ட்டில் இப்படி ஃபன்னாக ஒரு லோக்கலாக ட்ராவல் பண்ண நல்லா இருக்குது. நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது. ஆனால் அது ஒரு ரிச்சான ஃபீலிங். ஆனால் ரிச்சை விட எங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இயற்கை காற்று என்னமாமா. ஆனால் அதுக்கு வந்து எக்கச்சக்கம் செலவாயிட்டு அது எப்படி என்ன வாயில நான் சொல்லுவேன் ஏமாந்துட்டோம் மாப்பிள்ள. ஏன்டா இப்போ சேட்டை கழட்டுறான் அவன் சேட்டை கழட்டிடுவான். ஏடா அப்படி நிற்கிறேன் அறகுறையா. இது எங்களோட குடும்பங்கள் கொண்டாடும் யூடியூப் சேனல். இந்த டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கும் இந்த மரங்கள் இதெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறதுக்கும் வந்து யூஸ் பண்ண பாருங்க. இப்போ நாங்கள் வந்து சின்ன கேனல் ஒன்றுக்குள்ளால் போக போகிறோம். இருங்க இப்போ நாங்கள் இதால் தான் போக போகிறோம். குனி மாமா குனி, நீ குனி. ரைட். இதுக்குள்ளால எல்லாம் வந்து பெரிய போட்டால் வரையலாது. சின்ன போட்டுகளால் தான் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சம்பவம் பண்ணால் வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு அப்போ நான் வரைக்கே கேட்டான் இது இருக்குமா குடை இருக்குமான்ட்டு எல்லாம் இருக்குமான்னு சொன்னவர். பாப்போம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடுகளுக்கு தானே இதுகளுக்கு வந்து ரோடால் வந்து வரையலாது. போர்டுகள்லாம் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சின்ன கடைகள் எல்லாம் இருக்குங்க. அட இவன் போகிற இங்கே அப்போதையிலேருந்து நிற்கிறான் அப்படியோ. இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வந்து இலங்கையிலேயும் வந்து ரைட் போனாங்க. ஆனால் அது ஒரு சின்ன இடம். இது வந்து பெரிய கலப்பு அப்படியே போய்கொண்டே இருக்கு. எல்லா இடமும் இந்த கலப்பு இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட ஹைக்கினம். இதில் இருந்து இஞ்சால கடக்கிற கூட போட் வேணும். இல்லாட்டி வந்து கஷ்டம். அந்த பாலத்தெல்லாம் போய் ஆகணும். தண்ணி எல்லாம் போட்டில் எடுத்தோன்னு வச்சுக்கணும். நல்ல தண்ணி எல்லாம் பாருங்க. இதுவும் கொஞ்சம் போயிட்டா டிஃபரெண்டான லைஃப் தான். அதுதான் இந்த வீடுகளில் இருக்கிறார்கள் கட்டாயம் ஒரு போட் வச்சுருப்பீங்க. போட்டுகள்லாம் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை எமர்ஜென்சியா டக்குன்னு போனது ரொம்ப பழைய வீடுகள். நான் தான் சொன்னேன்ல நான் இடத்துல அதான் முரட்டை போட்டேன்னு சொல்லி தான் கொடுத்தேன். மழை வெளுத்துட்டு மாமா. என்ன சம்பவம்டா வந்து மழை பிளக்க தொடங்கிட்டு நான் கேட்டேன் வரைக்கும் கேட்டேன் மழை பெய்யுமா சேட்டான்ட. இல்லை இவிட மழை பெய்யாதுன்னு கிட்டி. ஆனால் மழை கொட்டுது. ஆனால் இது நல்லா தான் இருக்கு. மலைக்கு நடுவில் இப்படி ஒரு ரைடு உண்டு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து குட்டமங்கலம் என்ற இடம். வேணுங்க நீ மட்டும் குடைக்குள்ள இருக்கிற இடம் அவங்களே நினைய விட பாரு. ரைட் மாமா. ஓ மழை வெளுத்துடா நின்று போவோம். என்னது வீடு மழை வெளுத்து நின்றுட்டு போவோம்.
ரியல் அட்வென்ச்சரை இன்றைக்கு தான் காட்டியிருக்கிறார் மாமா. பார்த்து 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 மாமா மாமா சின்னதாக ஒரு அட்வென்ச்சரை காட்டார். இவன் விடியாதான் குளிக்காம வந்ததுக்கு காரணம் இதுதான். நான் குளிக்க போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு குளிக்க போனவன் நான் குளிச்சுட்டு வாரத்துக்குள்ள வந்து உடுப்பு போட்டுட்டான். அதான் காக்கா குளியல். தலை 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 கொடை கீழே இருக்கணும். கூட 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 ஐயோ ஓவா நல்லா வந்த போட்டு மாட்டேன். என்ன கேட்டடி? கல்லுண்டோ? கல்லு தானே இவனுக்கு காட்டக்கூடா கண்ணுல. இல்ல இல்ல இங்க போயிண்டோ. இங்க போய் பார்த்துட்டு வரும். கல்லு குடிச்சிட்டு பின்ன இங்க நாங்கள் வந்து பெரிய கல்லுக்கடை ஒன்று வீடியோ எடுத்துனாங்களோ, அதை விட சின்ன கல்லுக்கடை ஒரு வில்லேஜில் இருக்கிற கல்லுக்கடை என்ன மாதிரி இருக்குன்னு காட்ட போகிறோம். இங்கே தான் இருக்கு. மழை வந்து நின்றுட்டு ஒன்று போட்டா கடை வந்துடுச்சு. இரவிரவா குடிக்கிற, விடிய விடிய குடிக்கிற. இந்த மழையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே திடீரென்று வந்துட்டு இப்போ கேரளாவில் இருக்கிற முருமாவா கேரளாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ் கல் கடைக்கு வந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் கேரளாவில் மெயின் ரோடுகளால் போனீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஷாப்புகள் மாதிரி தான் காணுவீங்க. ஆனால் இதான் வந்து ஒரிஜினல் கல் கடை. அல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போவோம் மாமா, நீ தான் போகணும். போ மாமா. மழையை நின்றுட்டு மாமா. மழைக்கு நாங்கள் இதாக இருக்கமென்று பார்த்து நாங்கள் மழையை நின்றுட்டு மழைக்கு ஒதுங்கி ஒரு கொஞ்சம் நேரம் இதில் நின்றுட்டு போமான்னு பார்த்தாங்க. ஒரு மாமா விடு மாமா, இண்டையோட கேரளா விட்டு போகிறோம், ஒரு கல் கடையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிச்சு. எப்படி இருக்கு பாருங்க, சின்ன ஒரு இதுதான். அது வந்து மேலே இது போட்டிருக்கு, இந்த கீழே மட்டும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். 250 ரூபா 1 லிட்டர் 2 டாங்கல். நேற்று ஒரு கடைக்கு போனாங்க, அங்கே 200 ரூபாய்க்கு விற்றது. ஆனால் லோக்கல் ஷாப்பில் எல்லாம் வந்து 70 ரூபா 80 ரூபா தான் லிட்டர் போகுது. டூரிஸ்டண்டபடியாக வந்து இவ்வளோத்துக்கு விற்கணும். மாமா உன்னை வச்சு என்னன்றா கட்டுப்படுத்துறது, செலவுக்கு வேலை செலவாகிக்கிட்டுருக்கு. ஏண்டா வந்து தமிழ்நாட்டுக்கு போனால் கல் கிடைக்காதான் தடையாமட்டுட்டு இங்கே கேரளா வர்றாங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டில் இந்த கல் இறக்குறத வந்து நீங்கள் விடுங்க. ஏண்டா சீப்பாக வந்து மக்கள் குடிப்பினா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆல்கஹால் சாராயங்கள், காய்ச்சிற சாராயங்களை குடிச்சு உடலை கெடுக்காம கல்லை குடிச்சாவது ஒரிஜினலாக இருக்கணும். ஓ, குழந்தை தூக்குற வரையும் தூக்கி வச்சுக்கிறேன். 250 ரூபாயாடா லிட்டர். அதான் அதான் 250 வேண்டிக்கு. சரி சேட்டன் போய் கேட்க போகிறேன். 250 ரூபா வேண்டி லிட்டருக்கு. அவர் போய் கமிஷன் வேண்ட போகிறான்னு நினைக்கிறேன்னா வேணும்னு சொல்கிறேன். இந்த போட்டில் ஒரு இடங்களுக்கு கூட்டியாந்து அந்த ஒரு விஷயங்கள் வேண்டிய அந்த கூட்டியார் ஆளுக்கு சின்ன ஒரு கமிஷன் போகும் தானே. ஐயா ஐயா கல் எவ்வளோ? 1 லிட்டர் கல் எவ்வளோ எவ்வளோ விற்கிது? ரேட் எத்தனையானோ? 120. 1 லிட்டர் 120 நானும். ஒரு குப்பி 120 நானும். ஓகே ஓகே சரி. இங்கே வந்து 120 ரூபா வைக்கணும். ஆனால் எங்களுக்கு சரி அப்படிதான். 1 லிட்டர் வந்து 120 ரூபான்னு சொன்னவர் நார்மலாக ஐயாக்கள். ஆனால் எங்களுக்கு வந்து 250 ரூபா. ஸ்பெஷல் கல் இல்லை, இது எல்லாமே தான். சரி இந்த மாமா தெரியல. தப்புன்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து வெயில் அரைக்குது. இப்போ தான் மழை பெஞ்சது, இப்போ லைட்டாக வெயில் அரைக்குது. எப்போ என்ன வெதர் இருக்கு வந்து சொல்லவே இல்லாமல் இருக்கு. கணக்க பாலங்கள் வந்து போகுது. இந்த இடத்துல எல்லாமே வந்து வாகனங்கள், கார்களில் வரவே இல்லாது.
இதெல்லாம் வந்து பழமையான கிராமங்கள் பாருங்க. இந்த இங்கே அங்காலையும் தண்ணி இங்காலையும் தண்ணி, அந்த நிற்கிற நடுவில் மட்டும் தண்ணி இல்லை. ஆகலம் பெரிய மலைகள் பெஞ்சு இதானா வந்து சரியா டேஞ்சர். இங்கே எல்லோரும் பாருங்கள் உடுப்பு துவச்சி கொண்டிருக்கிறோம் அதிகாலையிலே. இந்த தண்ணியை தான் இந்த இதிலெல்லாம் வந்து பழமையான வீடுகள்லாம். ஒரு வீடு இதுக்கு இதில் ரோடே இல்லை, இதுக்கு அங்காலையும் தண்ணி, இதுக்கு இஞ்சாலையும் தண்ணி, அதுக்கு முன்னால் ஒரு போர்டு. இங்கே இருக்கிற வீட்டுக்காரர் எல்லாருக்குமே வாகனங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு போட் வேணுன்னா தான் இந்த போக்குவரத்துக்கு வந்து சரியாக இருக்கும். சரி, இப்போ ஒரு இடத்துல வந்து நிற்க போகிறோம். நிப்பாட்டி இந்த வீடுகள் என்ன மாதிரி இருக்குது என்று உங்களுக்கு காட்ட போகிறோம். ஏண்டா இந்த வீடுகளுக்கு வந்து ரோடே இல்லை. இப்போ ஒரு பொருள் வேண்ட போகிறேன்றாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்றாலும் சரி, இந்த போக்குவரத்து உண்மையிலே கஷ்டம். இந்த போட்லாம் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, அப்படியே வந்துட்டோம். இஞ்சால் அப்படியோ இறங்குறகு படிகளும் வந்து இருக்குது. ரைட், இறங்கிட்டோம் பாருங்க. அப்படியே வந்து இறங்கிக்கொள்ள மாதிரி இருக்கும் பாருங்க. இது வீடு. இந்த வீட்டுக்கு அங்காலயம் வந்து தண்ணி தான் இருக்கு. இந்த இடம் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. மாமா பலாப்பழம் சாப்பிட்றியா? பலாப்பழம் நல்ல வாசமாக இருக்கு மாமா. பிடுங்க மாமா. சின்ன எந்த தண்ணிக்கு வந்து எல்லாமே வளர்ந்துருக்கு. இங்கே சைடில் எல்லாம் வந்து வாழைகள் வச்சுக்கணும். இது வந்து பூக்கள் நிற்கிது, மற்றது இங்கே புளி நிற்கிது பாருங்க. சூப்பராக இருக்குது. ஒரு போட் ஒன்று இருந்திருந்தா இந்த இடத்துலையே அப்படியே சுற்றி சுற்றி ஒரு இடங்களில் நின்று போகலாம். அதோட இப்படியான நாங்கள் நின்று ஒரு இடங்கள் போய் பார்க்க வந்து யாரும் வந்து கேட்கலை. இது செய்யாங்க அது செய்யாங்க ஒன்றுமே செய்யலை. மற்றது இங்கே இருக்க வீடுகளுக்கு கீழே 10 அடிக்கு வந்து தூண் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து வீடு கட்டியிருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி வந்து சில வேளை கூடினாலும் இதுக்கிட்ட வந்தாலும் வந்து வீடு பாதுகாப்பு இதுக்கு மற்றபடியாக வந்து இப்படி போட்டுக்கணும். ஆனால் தண்ணி மேக்ஸிமம் வந்து இது மட்டும்தான் கூடுமான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வீட்டுன்ற போர்டு தான். இதெல்லாம் வந்து பழைய வீடு. இதுக்கு பின்னாலேயே வந்து வயல் காணி இருக்குது பாருங்க. தென்னை மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன இதுலேயே வந்து காய்ச்சிருக்கு. இந்த கையாலேயே அப்படியும் கொள்ளக்கூடிய மாதிரி இந்த ஒரு 4 அடி 5 அடியிலே வந்து தென்னையிலெல்லாம் காய்ச்சிருக்கு. தென்னை, மா, இஞ்சால வாழை, இந்த அங்காள சைட்லேயும் சரி இஞ்சால சைட்லேயும் வந்து இதில் வந்து நட்டுரைக்கணும். இங்கே இருக்கிறாக்கள் வந்து இந்த பெரிய அரிசி குத்தரிசியிலே வந்து பெரிய அரிசி பாவிக்கணும். அதில் ஒரு ஐயா வந்து சாப்பிட்டு கொண்டு வந்தவர் பழைய அரிசிக்குள்ள தண்ணி விட்டுட்டு ஊறுகாயும் தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொண்டு வந்தவர். இதெல்லாம் வந்து கைவிடப்பட்ட சின்ன சின்ன வீடுகள். சேட்டன், கேரளாவிலேயே பழைய ஊரோட பேர் அது குட்டமங்கலம் தான். குட்டமங்கலம். ரைட். அதான் வந்து கேரளாவிலே பழமையான இடங்கள். இது எல்லாமே வந்து பைக்கு சேந்தங்கரி இருக்கு. அது நம்மள வந்து அது குட்டமங்கலம் இருக்கு. இதுல எல்லாம் போர்ட்லாம் போகலாம். எல்லாம் போர்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது திங்ஸ் எல்லாம் போர்ட் தான். போர்டெலாம் போகலாம். வேறு ஒன்றுலேயும் வந்து போகவே இல்லை. இதில் மீன் பிடிச்சிட்டு வந்து டபுள் போட்டில் போயிடணும். வேறு பெரிய போட் ஒன்று போகுது, அதனால் சின்ன போட் ஒன்று பிடிச்சி கொண்டு போயிடணும். ஃபோனில் எடுத்து தரதான் எனக்கு இந்த ஃபோனில் நல்ல காற்றடிக்குது. ஓடிக்கொண்டு போய்க்க பெருசாக வெக்க தெரியலை. என்ன வெயில் என்றாலும் வந்து வெக்க தெரியலை. ஆனால் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நின்றவண்டா வந்து வேர்த்து கொட்டிடும். மாமா
என்ன சத்தம் போடாமல் இருக்கிற கல் அடித்த உடனே மயங்கிட்டியா இயற்கையை ரசிக்கிறியா அவள் எங்களை தான் துரத்தி கொண்டு வரணும் நாய்க்குட்டி 2 பேர் வந்து எங்களையே சுற்றி கொண்டு வரணும் தனியாக இருக்கிற போல இருக்கு சைடாகுண்ணா இறங்கில பட்டியை பார்த்து என்ன இங்கே போர்டில் நாயை வந்து ஏற்ற வேணா பண்ணுறேன் நல்ல சந்தோஷமாக வாரணும் 2 பேர் அதில் போர்டில் ஏறத்தான் பார்க்கணும் ஹலோ வேண்டா 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 பட்டினா பட்டியை வந்து இங்கே நாய் இங்கே பாபா பாபா ஆள் இறங்க தான் பார்க்கணும் இங்கே வாடா பா இங்கே வாடா இங்கே வாடா பாட்டி இங்கே வரும் நல்ல வடிவாக இருக்கிற பாருங்க இவ்வளோ வரும் ஆகல் பிடி வரவே இல்லை அப்படியே ஓடு தெரியும் அப்படி விட சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம்டா ஏதாவது பிஸ்கெட் இருந்தால் கொடுத்துட்டு போயிடலாம் நாங்கள் ஒன்றுமே கொண்டுல கவலையாக தான் இருக்கு ஆகல் அதான் நல்ல விளையாட்டா இந்த காத்துக்கு அங்கே வந்து கொண்டே இருக்கணும் 2 பேரும் ஜோடியாக நல்ல புசுன்னு இருக்கணும் சரி இதில் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வைக்கணும் இதில் பாருங்க கழுகு நிற்குது சாப்பிட்ற ஹோட்டல் கழுகு நார்மலாக நிற்குது இது வந்து ஒரு போட்டில் வர இடம் தான் இது எங்கள ஹோட்டல் இதில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் மீனை பார்க்கலாமா பார்த்து அவையிலே வந்து சமைச்சு தருவினோம் எவ்வளோ ഇത് ഹാഫ് kg ചെയ്യുന്നതിന് 550 എല്ലാ മീനാ അല്ല ഇത് ഇതിന്റെ ഇത് ഒരേ പീസ് അനുസരിച്ച് ഇതിന് 200 രൂപ ഇത് പാറ് ഇത് കണമ്പ് ഇത് കൊഞ്ച് പ്രൗൺസ് எனக்கு மீன் அறியும் நான் மீன் கடை സ്ഥലത്തിൽ വെച്ചിരുന്നു ഒരേ പേരല്ല ഒരേ നാട്ടിൽ ഒരേ പേര് ഇതിന്റെ പേരല്ല മന പറഞ്ഞത് ഇതിന്റെ പേര് ഇതെന്ന പേര് മങ്കട ஓகே பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அவையில் கொண்டு காட்டினோம் உங்களுக்கு தேவையாண்டா வந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டி இருந்தவர் வீட்டோட இருக்கிற ஹோட்டல் அப்போதுலேருந்து இது நகராமே இருக்குது ஹலோ ஹலோ இதை பார்த்தா பயப்படுமா நான் அது பயப்படாமல் நிற்குது இதெல்லாம் வந்து சாப்பிட்ற இடம் இஞ்சாலையும் வந்து போட்டில் வந்தாக்கள் வந்து இருக்கணும் இதுலேயும் வந்து சின்ன சின்ன பட்டி கடைகள் வந்து இருக்குது இதையும் வந்து கல் கடை சின்ன கல் கடை பாருங்க அதில் இருக்குது இதில் இந்த சாப்பிட நிப்பாட்டின இடம் இருக்குது தானே இதுக்கு பக்கத்துலேயே வந்து கல் கடை இருக்குது சித்தப்பு திருப்ப என்ன சித்தப்பு போய் நிற்கிறேன் 250 ரூபா எல்லா டூரிஸ்ட்டுக்கு 200 அதுக்கு கீழே கிடைக்குது இடத்துல வந்துட்டு 250 சொல்கிறாங்க அதான் ரேட் அதிகமாக இருக்குது நார்மலாக வந்து ஒரு 80 ரூபா 70 ரூபா தான் விற்கும் 250 ரூபா சொல்கிறாங்க இங்கே கல் 1 லிட்டர் கல் 250 ரூபா இடவாவா மாமா நீ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு கேட்கணும் மாமா கல் ரக்க விடுங்கண்டா 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம் வாங்க 30 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு இந்த சைட்லேயே இதில் வச்சு இந்த மீன்கள் வந்து விற்கணும் இதில் வந்து கல் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க பண்டை மாட்டு கல் மிக்சரும் கொடுத்து இங்கே மீன் வாங்குறாரு ஐயா வந்து போட்லேயே கொண்டே மீன்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறார் இதில் வந்து ஒரு கல் ஒன்று அடிச்சுட்டு போகிறார் ஆள்
அடுத்தது கணக்கு போட்டோவில் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுது. மாமா என்ன மாமா என்ன வாத்துக்கறி வண்டியா? இது வந்து வாத்துக்கறி மாமா வண்டி இருக்கு. அதோட அது என்ன போதில் மாமா? அது வந்து தண்ணி குடிக்க தண்ணி கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க போல. அவன் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே முடிக்கிறேன் தான் நிற்குது. இதில் வந்து மாமா வாத்துக்கறி வேண்டியிருக்கு. எவ்வளோ மாமா? 300. 300 விலை. இந்தியாவில் கூடுதலாக அந்த டூரிஸ்ட் பிளேஸுடைய வந்து விலை கூட. இங்கே நார்மலாக வேறு கடையில் எவ்வளோ வைக்கும்? கம்மியாக தான் இருக்கு. ஒரு வாத்தே 300 ரூபா தான் மாமா. ஒரு வாத்தே 300. ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருப்பேன். நானூற்று மொத்த காஸ்ட்டு. சரி, வாத்துக்கறி முதல்ல வந்து வாத்துக்கறி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். சிக்கனை விட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நீ சாப்பிடுமா? நான் சாப்பிட மாட்டேன், கடுத்து இழுப்பேன். அருமையோ அருமை. மாமா இதான் மாத்தோட நல்லி. மாத்தோட நல்லி என்ன மாமா? முன்ன நாங்கள் வீட்டை விட்டு போனோன்னு வீட்டை விட்டு கலைச்சிருவாங்க மாமா. நீ செய்த வேலையில காட்டு. நல்லா இருக்கு இப்படி இந்த சீனரியில் கொஞ்சம் மீனுக்கு சாப்பிட கொடுப்போம். அங்கே நிற்கிறா மாமா நீ. அப்படியே சைடில் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க. ஏன்னா நாங்களாம் திருப்ப சுற்றி இந்த இடங்களை தான் பார்த்து கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து பழமையான வீடுகள். இதில் எல்லாம் வந்து மீன் கொண்டு விற்கணும். பால். ஓகே. பால் மீன் எல்லாத்துக்கும் வந்து வாகனம் இல்லை தானே? அப்போ போட்லே கொண்டே விற்பினோம். என்ன டைம் இருக்குல்ல, ரொம்ப எக்ஸ்டென்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கடைகள். மறைய சுண்டல் இஸ்லான் விழா. இதெல்லாம் வந்து விலாஸ். எப்படி அழகா இருக்கு பாருங்க. நாங்கள் துல்கர் சல்மான் ஃபேனு. சிந்தாபாத். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தீவுகளில் தான் இந்த வீடுகள் எல்லாம் இருக்கு. மழை பெஞ்சா வந்து சரியான வெள்ளம் இருக்கு. அதான் வெள்ளம் உண்டானோ? இப்படி ஒரு வீடு கட்டி இதுக்குள்ள வசிக்கணும். என்ன தனி ராஜ்யம் ஒன்றே நடத்தணும். KGF ராஜ்யம் மாதிரி பார்க்க மட்டும் தான் நல்லா இருக்கும். ஸ்பீடோ பார்க்கறதோட சரி. நம்ம அங்கேயே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது வந்து சரியான ஒரு கஷ்டமா இருக்கு. பைக் இல்லாம நம்ம இன்னும் தெரிய முடியாது. நல்ல அமைதியான ஒரு அழகான இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு போய்ங்க. என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சர்ச். மீன் சாப்பிட்டு கடல். ஆமா, நம்ம ஃப்ரைடே அங்கே இருக்கணும் ஊரில். ஃப்ரைடே ஊரில் இருக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும்.
நாங்கள் ஆரம்பித்த இடத்துல வந்து விட்டோம். பயணம் வந்து முடிய போது உங்களால் தான் இந்த இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நான் தான் கடைசியில் இழுத்து வேலைக்கு வந்து உதவி செய்கிறேன். ஓகே, கரைக்கு வந்துட்டோம். சுற்றி பார்த்து நாங்கள் நல்லா தான் இருந்தது. இதில் வந்து என்னோட போட்டுக்கு வந்து 1000 ரூபாய்ண்டு தான் ஏறினாங்க. ஆனால் என்ன சம்மந்தம் பண்ணால் ஒரு மத்தியாவதுக்கு 600 ரூபா கேட்டவர், நாங்கள் 2 மத்தியாவதுக்கு 1000 ரூபாய்ண்டு காய்ச்சி ஏறினாங்க. அப்போ குறைஞ்ச விலையான ஏறினாங்க. ஆனால் அங்கே போக ஒரு இடங்களில் நிப்பாட்டி செலவழிப்பேன் தானே, அந்த செலவு இதை விட ஒரு 2-3 மடங்காக கூடிடும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. வேலூர் கடைக்கு கூட்டிக்கொண்டு போகணும் தானே, அந்த கடையில் வந்து ஃபுட்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த அதில் வந்து கமிஷன் வந்து வேலைக்கு போகும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுகளை நீங்கள் எடுக்காமல் சும்மா நார்மலாக ரைட் போட்டு வந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து 2 மத்தியாலம் வந்து போய் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்படியே நாங்கள் இதிலேருந்து வந்து அடுத்த இடத்துக்கு வந்து மாமா போட்டு காசு கொடு மாமா. காசு இல்லை மாமா, நீ கல் குடிச்சிட்டேன் மாமா. அடிச்சுட்டு எங்களுக்கு அடிச்சு ஃபிட்டு சேட்டா எவ்வளோ வேலை குறைச்சிக்கும். நல்லா ஆனால் ரேட்டு அதிகம். கல்லிட ரேட் அதிகம், சைட் டிஷ் ரேட்டு இங்கே எல்லாம். ரைட் ஓகே ஓகே, சரி, தேங்க்ஸ் சார். சேட்டா வீடியோ போடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தா இவரை வந்துட்டு பார்க்க சொல்லி. சேட்டா பாருங்க. இவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இவர் நம்பர் வந்து கீழே கொடுக்கப்படும். நம்பர் பாரா, நம்பர் பாரா. 944 நேம் ஜோ. ஓகே ஓகே, தேங்க்ஸ் மாமா. கூட கிடைக்குதுன்னா நீங்கள் விளங்கி கொள்ளணும். மாமாவுக்கு ஓவர் ஆகிட்ட அர்த்தம். சரி, அப்படியே போய் நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். மறக்காமல் கேரளா சரி, இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதிகளில் சரி, நீங்கள் ஒரு விடயங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை பார்த்துக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வெயில் ஒரு இடத்துல நிற்க தான் வெயில் தெரியுது, மற்றபடி ஓடிக்கொண்டிருக்கே காற்று படைக்க தெரியலை. இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் இல்லை, போட் ஸ்டாப். சரி, சந்தி